ஹாய் எல்லாருக்கும். இன்னொரு வீக்கெண்ட் அவுட்டிங் வீடியோ தான் இது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஜூ, அது பிரெட்டன் ஜூன்னு சொல்லுவாங்க. பட் அது ஜூ இல்லை, ஃபார்ம் தான். ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணி ஃபுல்லாக ஃபார்ம் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு ரொம்ப நியர்பை இருக்குது. ஒவ்வொரு சிட்டிலையும் இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும். பட் நாங்கள் இருக்க சிட்டியில் இருக்க இந்த ஃபார்மில் மட்டும்தான் நம்ம கொண்டு போகிற ஃபுட்டும் நம்ம கொடுக்கலாம். ப்ரெட்டு, பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அலவுட் கிடையாது. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். அது இல்லாமல் அனிமல் ஃபுட்டுன்னு சொல்லி வைக்கோலெல்லாம் போட்டு குட்டி குட்டியாக கோதுமை மணி மாதிரி ஒரு ஃபுட்டு அங்கேயே விற்பாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். குட்டியூண்டு பேக்கெட் தான் தருவாங்க. எந்த அனிமலும் அந்த ஃபுட்டை மதிக்கவே மதிக்காது. ஏன்னா எல்லாரும் அதை தான் போட்டிருப்பாங்க. அது யூஸ் டு ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணும்போது கொஞ்சம் கேரட்ஸ் கட் பண்ணி கொண்டு போயிருந்தேன். எல்லா அனிமலும் அந்த கேரட்டை பார்த்தோன்னே எழுந்து ஓடி வருது. பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம அனிமலோடையே நடக்கலாம். நம்ம மெயின் என்ட்ரன்ஸை திறந்து உள்ளே போகும்போதே ஆடு, மான் அப்படி எல்லாமே அப்படியே நம்மக்கிட்ட ஓடி வரும். நம்ம சாப்பாடு கொடுக்க வரோன்னு தெரிஞ்சு என்ட்ரன்ஸ்லேயே போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட பேக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அனிமல்லாம் யூஸ் டு ஆகிருக்கும். இவங்க பேக்கில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக பிடுங்கி திங்கணும்னு நம்ம பேக்கை ஏமாந்து விட்டுட்டு போயிட்டு மூக்கை விட்டு உள்ளே தேட ஆரம்பிச்சிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நம்ம கையை ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் நம்மளை விடுமே. இல்லைன்னா நம்ம பிளாக் பண்ணி நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆடுலாம். இந்த ஃபார்மில் ஆடு, வெள்ளை மான், அப்புறம் புள்ளி மான், ஆடு தான் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ இந்த ஆஸ்ட்ரிச் ஒரு பெரிய முட்டை போட்டுருச்சு. அந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸில் போய் யாராவது இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே குட்டி பசங்கள்லாம் அது போட்டு அந்த ஆஸ்ட்ரிச்சை டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் யோசித்து பார்க்கும்போது, நம்மலாம் குட்டியாக இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் நம்ம அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் நம்ம பசங்கள்லாம் எப்படி அனிமல்ஸை பார்ப்பாங்கன்னு நினச்சா நம்ம ஜூக்கு போனால் தான். எவ்ரி டைம் நம்ம ஜூக்கு போக முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஃபார்ம் இங்கே நிறைய இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பீகாக்லாம் அழகாக தோகையை விரித்து ஆடும். அந்த பீகாக்லாம் எப்படி சர்க்கஸ் அனிமல் மாதிரி. அதுக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு. கூட்டமாக எல்லாரும் நின்னாங்களே அது பாட்டும் தோகையை விரித்து ஆடும். நமக்குலாம் சொல்லுவாங்க மழை வரும்போது தான் மயில் தோகையை விரித்து ஆடும்னு. சம்மரில் மட்டும்தான் இந்த ஜூ ஓப்பனு. வின்டரில் இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் வெளியே திறந்து விட முடியாதுங்கிறதுனால சம்மர்லேயே அது பாட்டும் இந்த மாதிரி அழகாக தோகையை விரித்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் குட்டி குட்டி கங்காருலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கழுதை, பன்னி, ஹார்ஸு, குதிரை எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். நம்ம காலையிலேயே போயிட்டோம்னா ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் பசங்களை வச்சுக்கிட்டே. பட் சாப்பிட மட்டும் முடியாது. நம்ம எதையாவது பிரிச்சோன்னாலே போதும், பாக்கெட்டுக்குள்ளே மூக்கை விட்டு பிடுங்கி திங்காமல் போகாது. ஆடெல்லாம் ஒரு சின்ன கொட்டாய் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பிறந்த ஆடு அப்படி தொப்புள் கொடியோடு திரிஞ்சிக்கிட்டு இருக்கும். தூக்கலாம் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தொப்புள் கொடி இருக்கிற ஆடை மட்டும். இந்த பெரிய பெரிய ஹார்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அது நடக்கும்போதே டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட் கலர் ஹார்ஸ் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். வெள்ளை கலர் மான் வெள்ளையாகவே இருக்கும். சேத்துல தான் இருக்கும், ஆனால் கூட எப்படி தான் வெள்ளையாகவே இருக்குன்னு தெரியல. அந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அது இருக்கிறதால டிக்கெட் மட்டும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இடம் ரொம்ப பெருசு, நம்ம நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கும். அதனால் அனிமல்ஸும் இங்கே ஏகப்பட்டது. ஆடு நிறைய இருக்கும், மான் நிறைய இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய காளை மாடு, சாதா மாடு, பால் கறக்கிற மாடு, பன்னி நிறைய இருக்கும். நமக்கு ஃபுல் டே பசங்களை வச்சுக்கிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். பசங்களை நம்ம பாட்டை போய் விட்டுட்டு விளையாட விட்டுட்டோன்னா போதும், அவங்க பாட்டும் ஆடோடும் மானோடையும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆடோடையும் மானோடையும் நம்ம விளையாட விடுறது சேஃபு. மற்ற அனிமலெல்லாம் ஃபென்ஸுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆடு, மான், மயிலை மட்டும் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. அங்கே போட்டிருப்பாங்க நம்ம என்ட்ரன்ஸில் போகும்போதே, இந்த இடத்துல மட்டும் அனிமல்ஸ் ஃப்ரீயாக நடக்குது, கேட்டை மட்டும் திறந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம சாப்பிடணும் இல்லை ரெஸ்ட் ரூம் போகணுன்னா என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரணும். இதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் கொடுத்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பார்க்கும் இருக்குது. குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி ஏரியா எது இருந்தாலும் அதுக்கு வெளியே ஒரு ஃப்ரீ பார்க் இருக்கும். ஊஞ்சல், சின்ன சின்ன விளையாடுறதோட. சம்மர் அவுட்டிங்க்கு இது நல்ல ஸ்பாட்டு. நாங்கள் சம்மரில் ஒரு டைமாவது போயிடுவோம், வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்புறம் இந்த ஜீப்ராவெல்லாம் நம்ம ரொம்ப கிட்ட பார்க்கலாம். ஜூக்கெலாம் போனோம்னா கொஞ்சம் தூரமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே கிட்ட ஜீப்ராலாம் நம்ம கிட்ட வாகையில் வாங்கும் சாப்பாடு. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வர சமயத்தில் குட்டி குட்டி எலியெல்லாம் கிளாஸ் டோரில் ஃபென்ஸில் வச்சு போட்டிருப்பாங்க. இங்கே கால்ஸ்டுவே ரீஜனில் நியர்பை இருக்கவங்க இதை போய் விசிட் பண்ணலாம். நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ஃபார்ம்லாம் நம்ம குழந்தைங்களை நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் சூவி. மறக்காமல் லைக் போட்டுருங்க.